நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். அதாவது இந்துவோட தங்கச்சி பத்தின உண்மைய வந்து ஆசிரமத்திலருந்தே வந்து நம்ம எழில் வந்து வாங்கிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனா அதில மனோகரி வந்து பயங்கரமான ட்விஸ்ட் ஒண்ணு பண்ணிவிட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம எழில் இருக்கார்ல, எழில் வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம இவங்க வராங்க, கனகவள்ளி அம்மா வந்து வராங்க. "ஏப்பா சாப்பிடும்போது தான் உன்னைய மொபைல் நோண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு தேவையில்லாம மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்க? பேசாம மொபைல வையி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா ஒரு வாரமா நீங்க இல்லாம, என்னைய திட்டாம, எனக்கே போர் அடிச்சிருச்சும்மா. இருங்கம்மா, ஒரு முக்கியமான மெசேஜ். அத மட்டும் பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு திருப்பி வந்து மொபைல குடுத்துர்றேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். மொபைல குடு அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கிட்டு, நீ ஒண்ணும் சாப்பிட்டுட்டு எதுனாலும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில பார்த்தா டக்குன்னு ஒரு ஃபோன் வருது. யார்ட்ட இருந்து வருதுன்னு பார்த்தா, அநாத ஆசிரமம் இருக்குல்ல, அங்கேருந்து சாரதா இருந்தாங்கல்ல, அந்த அநாத ஆசிரமத்துலேருந்து கால் வருது. கால் பண்ணி, "சார் நீங்க எழில் தானே?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "ஆமா, அங்க சாரதா மேடம் இருக்காங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "இல்லையே, அவங்க வந்து காணாம போய் இப்போ 2 மாசத்துக்கிட்ட ஆச்சு. உங்களுக்கு தெரியாதா சார்?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன மேடம் நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மேடம் காணும்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டாமா?" அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து கோவப்படுறாரு. "இல்ல சார், உங்களுக்கு வந்து எல்லா விஷயமே தெரியும்னு நெனச்சு தான் நாங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணல. இப்ப தான் சார் எங்களுக்கும் வந்து உங்களுக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. சாரி சார்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன மேடம் இப்ப விஷயத்த சொல்லுங்க. எதுக்கு கால் பண்ணீங்க?" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனேயும், "இல்ல சார், அதாவது சாரதா மேடம் வந்து உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. அதத்தான் உங்ககிட்ட வந்து காட்டணும்னு சொல்லி தான் கால் பண்ணேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி மேடம், உடனே நான் வந்து அந்த இடத்துக்கு கிளம்பி வாரேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அதே டயத்துல பார்த்துக்கிட்டோம்னா, அங்கிட்டு சாரதா வந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் ஃபோன் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதனால வந்து அவரால எடுக்க முடியல எழிலால. டக்குன்னு பார்த்தா அந்த ரவுடி கிட்ட வந்து மாட்டிர்றாங்க. "ஏய் கிழவி, யாருக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஃபோன வந்து புடுங்கிடுறாங்க. "ஏய் என்னடா உன் ஃபோன கொண்டு வந்து கிழவி கிட்ட குடுத்துருக்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அண்ணே நான் இங்க தானே வச்சேன். தெரியாம எடுத்துருச்சு போல" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஃபோன் எடுத்துட்டு ஒழுங்கா இருடா" அப்படின்னு சொல்லிட்டு கிழவின்னு சொல்லிட்டு அந்த சாரதா வந்து உள்ள பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்த சீன்ல பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம எழில் இருக்கார்ல, எழில் வந்து அநாதர் ஆசிரமத்துக்கே போயிடுறாரு. அங்க போயிட்டு, "மேடம் நீங்க தான் கால் பண்ணீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடம் கிட்ட பேசுறாங்க. "ஆமா சார், நான் தான் கால் பண்ணேன்" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, "சரி நீங்க தான் சொன்னீங்க, இந்து மேடம் பத்தி ஏதோ லெட்டர் இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னீங்கல்ல, எடுத்துட்டு வாங்க" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, "ஆமா சார், சாரதாம்மா வந்து முன்னாடியே எழுதி உங்களுக்கு தான் அனுப்பணும்னு சொல்லி வச்சிருந்தாங்க போல. அதுக்குள்ள உங்கள ஆள காணோம். அந்த லெட்டர் எழுதி ஃபைல்லயே வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர எடுத்துட்டு கொண்டு வந்து குடுக்காங்க. அத பார்த்தோனே அவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷமாயிருது. ஏன்னா, அதில என்ன இருந்துச்சுன்னா, இந்து அவங்க சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபோட்டோ எல்லாமே எனக்கு கிடச்சிருச்சுமா இந்து அப்படின்னு சொல்லிட்டு, அதில வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. அப்படின்னா, இதில வந்து அவங்க அப்பாவோட ஃபோட்டோவும், அவங்க தங்கச்சியோட ஃபோட்டோவும் உள்ள தானே இருக்கும்னு சொல்லிட்டு ஃபைல்குள்ள வந்து தேடி பார்க்காங்க. உள்ளேருந்து ஒரு ஃபோட்டோ வருது. ஃபோட்டோவ பார்த்தோனே பயங்கரமான சந்தோஷமாயிருது எழிலுக்கு. உடனே அவங்க அம்மா கால் பண்றாங்க. "அம்மா, அதாவது இந்துவோட தங்கச்சிய உங்க அப்பா டீட்டெயிலும் கிடச்சிருச்சுமா. ஏன் அவங்க தங்கச்சியோட ஃபோட்டோவே கிடச்சிருச்சுமா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னப்பா சொல்ற?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "ஆமாம்மா, அனாதை ஆசிரமத்தில தான் வாங்கியிருக்கேன். உடனே நான் வாரேம்மா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரிப்பா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா கனகவள்ளி அம்மாவுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம். வீட்ல உள்ள எல்லார்ட்டயுமே சொல்லிடுறாங்க. இந்துவோட தங்கச்சியோட ஃபோட்டோ கிடச்சிருச்சு. அவங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்ல எல்லாருமே சொல்லிடுறாங்க. எல்லாருமே ஹால்ல வந்து ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சுடர் வந்து இவங்களுக்குள்ள இருக்காங்க. "சுடர் இங்கிட்டு வா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சுடர் நெனச்சுட்டாங்க நம்மள தான் சொல்றாங்க போலன்னு சொல்லிட்டு அங்கிட்டு கூப்பிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா விலகி பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு வருது ஸ்வேதான்னு. எழில் வந்து கூட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா அதுதான் வந்து இந்துவோட தங்கச்சின்னு சொல்லி கூட்டு வராங்க. உடனே வந்து "இந்துவோட தங்கச்சியாம்மா நீ?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனேயும், "ஆமாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கனகவள்ளி அம்மாகிட்ட சொல்றாங்க. "சரிம்மா, உங்க அப்பா எங்க?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "அப்பா வந்து இறந்துட்டாரும்மா. சரக்கு ஓவரு குடிச்சு குடிச்சு வந்து இறந்துட்டாரும்மா. இப்போ வந்து நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் அப்பா வந்து நெறைய கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. அத வேலை செஞ்சு நான் தாம்மா இப்ப அடைச்சிருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அப்படியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பக்கம் திரும்புறாங்க. பார்த்தா அதுக்குள்ள இந்துவோட ஃபோட்டோ இருக்கு. "இதான் எங்க அக்கா இந்துவா? அக்காவ வந்து நான் பார்த்ததே இல்ல. ஆனா கடைசி வரைக்கும் என்னால நேர்ல பார்க்க முடியாம போயிருச்சே" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, சரி இந்த இடத்துலயே இருக்கட்டும். கொஞ்ச நாள் கழிச்சு உங்க இந்துவுக்கு சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்வேதா பொண்ணுக்கு குடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எழில் வந்து சொல்றாங்க. "சரிப்பா, அதுவும் கரெக்ட்டு தான். அவளுக்கு தங்கச்சி குடுத்தா தான் சரியா வரும். சரி நீ வேணா வந்து சுடர் ரூம் இப்ப தனியா தான் இருக்கு. சும்மா தான் இருக்கு. அத போய் தங்கிக்கோமா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே ஸ்வேதா வந்து அந்த ரூம்குள்ள போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா அங்க பார்த்தா இவங்க மனோ வந்து போறாங்க. "ஏய் யாருடி நீயி? நீ தான் இந்துவோட தங்கச்சியாம்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சிரிச்சுக்கிட்டு, "என்ன மேடம் நடிக்க சொல்லிட்டு நீங்களே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "ஆமா, உன்னைய நடிக்க சொன்னது நான் தான். ஏன்னா
இந்துவோட சொத்து எல்லாமே எனக்கு தான் வரணும், அவளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எனக்கு தான் சேரணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது. அதனால தான் உன்னை பிளான் பண்ணி நடிக்க வச்சேன். சரியா? அங்கே வரு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து உன் கைக்கு எல்லா சொத்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்துடும். அது வரைக்கும் வந்து நீ வந்து எப்படியாவது டவுட் வராமல் நடிச்சிரு. சரியா? உனக்கு தேவையான பேமெண்ட்டை வாங்கிட்டு நீ வெளில போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் கை குலுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா அந்த ஸ்வேதா பொண்ணு வந்து யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு அடிக்கடி கால் பண்ணாத, நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த ப்ராஜெக்டை மட்டும் முடிச்சிட்டேன்னா லம்பாக காசு கிடைக்கும். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து குழந்தையெல்லாம் வராங்க. சித்தி சித்தின்னு சொல்லிட்டு வராங்க. சரி சரி வை, யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க ஸ்வேதா. அதுக்கடுத்து வந்து குழந்தையெல்லாம் வந்துட்டு நீங்கள் தான் எங்கள் அம்மாவோட தங்கச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து உங்களை இனிமேல் வந்து சித்தின்னு கூப்பிடட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எரிச்சப்பட்டுக்கிட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஸ்வேதாவை. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.